ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனை களத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திருப்பலி என்பது திரு அவையினுடைய மிகச்சிறந்த ஒரு அடையாளம். அந்த திருப்பலியினுடைய ஆழமான நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய தரவுகளை நம்ம இந்த திருப்பலி புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது இந்த இந்த புஸ்தகங்கள் நமக்கு பல வருஷங்களா நம்ம கையில தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். ஆனால் பல நேரத்துல நமக்கு இதெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைவதில்லை. ஏன்னா இது ஒரு குருக்கள் கையில தான் இருக்கும், கோயில்ல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போய் என்ன செய்யலாம், ஃபாதர்கிட்ட கேட்டு வாங்கி படிக்கலாம். நீங்களும் படிச்சு பாருங்க. அதனால இது நாங்க மட்டும்தான் படிக்கணும், நீங்க படிக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு சட்டதிட்டங்களும் அல்ல. இது ஆன்லைன்லயும் கிடைக்கிறது, உங்களுக்கு சில இடங்கள்ல இதையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் பிள்ளைகளே. திரு உருவங்கள். ஏற்கனவே இதை நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துட்டே இருக்குது. இது விக்கிரக ஆராதனை மக்கள் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. மீண்டுமாய் நாங்கள் சொல்லுகிறோம், நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கணுங்கிற ஆர்டரை நம்ம திருச்சபை நமக்கு கொடுக்குது. அவங்க திருச்சபைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வேற ஒரு ஆர்டர் இருக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப என் வீட்டுக்குள்ள என்ன பொருள் வைக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். பக்கத்து வீட்டுல எல்ஜி டிவி வச்சிருப்பாங்க, உங்க வீட்டுல சாம்சங் டிவி வச்சிருப்பாங்க. நம்ம போய் நின்றுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் நீ ஏன் எல்ஜி வச்சிருக்கிற, நீ உடனே சாம்சங் மாத்துன்னு நீங்க சொல்ல முடியுமா? அவங்க சொல்லுவாங்க, என் விருப்பத்துக்கு தான் நான் செயல்படுவேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்குள்ள இந்த கத்தோலிக்க திருச்சபை என்பது நம்முடைய குடும்பம். இந்த குடும்பத்துல இறையியல் பின்னணி இருக்கிறது, மரபு இருக்கிறது, ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய மரபு இருக்கிறது, நம்மளுடைய மூதாதைய தந்தையர்களுடைய படிப்பினைகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடுகள், ஒரு உருவாக்கத்தில தான் இந்த திருச்சபை பயணித்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம நம்பிக்கை அறிக்கையிலேயே இதை செய்யறோம். கத்தோலிக்க திரு அவையை நான் நம்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இப்ப கத்தோலிக்க திரு அவை என்பது ஏதோ ஒரு போப்பாண்டவர் தான், அவர் தான் எல்லாம் கத்தோலிக்க இல்ல, நம்ம பிஷப் தான் எல்லாம் இல்ல, இந்த சாமியார் தான் பங்கு திருச்சபை இல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டி எழுப்பி இருக்கிறோம். அப்போ சில கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒருத்தருடைய எண்ணத்திலிருந்து வெளிப்பட்டது அல்ல. தூயாவி அவர்களை வழிநடத்திய விதமாக நமக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நம்ம எடுத்து திருச்சபை நமக்கு ஒரு படிப்பினையாக, பாடமாக, வாழ்வியல் தளத்திலே நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில பொறுப்புகளாக கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் சில காரியங்கள் நம்ம கோயில்கள்ல இருக்கிறது. அதை நீங்கள் குற்றப்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்க வேறு ஒரு வீட்டுல போய் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு சொல்றது போலதான். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கணவன் தன் மனைவியை புகழ்ந்தலாம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி கணவனை புகழலாம், அழக வர்ணிக்கலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவிக்கு முன்னாடி நின்றுட்டு வேறு ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு தவறு. அதனாலதான் ஒரு தாய் தந்தையர்கள் தன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளைய கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அது தவறு. அதே போலதான் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினைகளை தெரியாதவர்கள் தான் அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அங்கலாய்த்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இது நம்மளுடைய அறிவற்ற ஒரு நிலையினுடைய வெளிப்பாடாக இருக்கிற. இதை நம்ம குறையாக நம்ம சொல்லல, இது ஒரு உண்மையாக எடுத்து வைக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி திருச்சபை அனுமதிக்கிறது, ஏன் திருச்சபை இதை அனுமதிக்காமல் விட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வணும். நிறைய விளக்கங்கள், நிறைய பெரிய பெரிய வித்தகர்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய விவிலிய ஆய்வாளர்களும் சரி, விவிலிய ஆர்வலர்கள், விவிலிய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, நம்மளுடைய சர்ச் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் மாரல் தியாலஜியன்ஸ் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் தங்களுடைய அறிவை நம்மளுடைய திருச்சபைக்காக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால நிறைய நீங்க படிக்கணும். நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எழுத்து மூலியமா கொடுக்குறாங்க. இப்ப யூடியூப் மூலியமா நிறைய வருது. நமக்கு வெறும் மனசு, நமக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கிறதா பார்த்துட்டு இருக்கிறோம். இது சில நேரத்துல என்டர்டெய்னிங்கா இருக்காது, இது அறிவு சார்ந்ததாக இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரியான செய்திகளை நீங்க கேட்கணும். பல இடத்துல செமினார்ஸ் வைப்பாங்க. நம்மளுடைய குருமடங்கள் எல்லாம் இப்ப எங்க திருச்சியில செயின்ட் பால்ஸ் செமினரி இருக்கிறது. அப்போ அங்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா செமினார் வைப்பாங்க. பெங்களூரில் போனீங்கன்னா செயின்ட் பீட்டர் செமினரி இருக்கிறது. பூந்தமல்லியில் போனீங்கன்னாக்க அங்கே திரு இருதய குருத்துவ கல்லூரி இருக்கிறது. இப்படி எல்லா கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னாக்க
அவங்க சில பொருள் சார்ந்த சிந்தனைக்கு தூண்டுவதற்காக சில செமினார் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல போய் உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது நீங்க போய் உட்காரணும். நீங்க உட்கார்ந்து நீங்க அதை கேட்டு, அங்க நிறைய ஸ்காலர்ஸை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க என்ன செய்வாங்க, பல தரவுகளை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட சூழல்களில் தான் திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு இந்த திருவுருவத்தினுடைய அடையாளத்தை நம்ம வந்து சிந்திக்கிறோம். இந்த திருவுருவத்தை பற்றி மீண்டுமாய் இது ஒரு மறுபதிவு தான். இது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம். மீண்டுமாய் இதை நாங்கள் கொடுக்க ஆசைப்படுகிறோம். நம்மளுடைய ரோமை திருப்பலி நூலினுடைய அந்த பொது படிப்பினை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னாக்க, 318வது எண்ணில், புனித நகராம் எருசலேமில் கொண்டாடப்படும் விண்ணக திருவழிபாட்டை முன் சுவைப்பதாகவே மண்ணக திருவழிபாட்டில் திரு அவை பங்கு கொள்கிறது. இப்ப இந்த பூசையெல்லாம் நம்ம வைக்கிறோம் பாருங்களேன். நீங்க பார்க்குற கோயில், அந்த கோயிலுக்குள்ள நடக்கிற சில வழிபாட்டு முறைகள், லிட்டர்ஜி, பேராலிட்டர்ஜி, வழிபாடு, மற்ற பக்தி முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புனித நகராம் எருசலேமில் விண்ணகத்துல கொண்டாடப்படுகிற திருவழிபாட்டினுடைய முன் சுவையாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. திரு அவை, நம்முடைய சர்ச், திருச்சபை அந்நகரை நோக்கி பயணம் செய்கிறது. அப்ப இந்த வழிபாடுகளை எல்லாம் கொண்டாடுகிற போது we are traveling towards the heavenly church அப்படின்னு சொல்லுது. அங்கேதான் கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அப்போ நம்ம இதெல்லாம் செய்யும் பொழுது you are traveling with the church. அப்போ எதை நோக்கி? வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூறுவதால். ஏன் இந்த புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூறுவோம்? இவங்கெல்லாம் இந்த திருச்சபையில இருந்து தான் பயணிச்சு போனவங்க, இங்க இருந்து தான் பாஸ் மார்க் வாங்கி போனவங்க. எப்படி நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் சில பிள்ளைங்க வந்து டாப் ஸ்கோரர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் பட்டியலை நீங்க போய் பார்க்கலாம். பெயர்கள் எழுதி வச்சிருப்பாங்க, இந்த வருஷம் இவங்க தான் டாப் ஸ்கோரர் அப்படின்னு. அல்லது நான் போட்டோவே இப்ப எல்லாமே ஃபிளெக்ஸ்ல போட்டு ரோட்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? இந்த பள்ளியினுடைய பெருமைக்குரிய அடையாளம். அதே போல இந்த புனிதர்கள் யாரு? இந்த திருச்சபையிலிருந்து ஜெயிச்சவங்க, வெற்றி அடைஞ்சவங்க, பெருமைக்குரிய அடையாளங்கள். அதைத்தான் சொல்லுது, புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூறுவதால் அவர்களோடு பங்கு கொள்ளவும் தோழமை கொள்ளவும் திரு அவை எதிர்நோக்குகின்றது. அப்போ நம்ம இறந்தவர்கள் இறந்து போயிடல, இறந்தவர்கள் நம்மை முந்திட்டு போயிட முடியாது. நமக்கு முன்னாடி இறந்தவங்க அவங்க காத்திருக்கிறாங்க. மோட்சம் என்று சொல்லுகிறோமே, அந்த இடத்துல காத்திருப்பு நிகழ்கிறது. கடவுளுடைய பேரின்பத்துல அவங்க காத்திருக்கிறாங்க. மோட்சம் தான் ஃபைனல் எண்டுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா அந்த மோட்சத்துல தான் ஒரு இறுதி காத்திருப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. எதுக்காக? நமக்காக. நம்ம எல்லாரும் அங்க போகணும். எல்லாரும் போய் சேர்ந்த பிறகு கடவுள் மாட்சியோடு மீண்டும் எழும்பி அவர் 2வது வருகையை நிகழ்த்த போறாரு. அந்த 2வது வருகையின் பொழுது மக்கள் எல்லாரும் பிரிக்கப்பட்டு கடவுளுக்கு உகந்தவர்கள் எல்லாம் புதிய அரசுக்குள்ளே அழைத்து செல்ல போறாரு. சிலுவையில கூட அதுதான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு திருடன் கூட, கல்வன் கூட சொல்றான் பாருங்க, நீர் அந்த அரசுரிமையில் வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி நம்பினான் பாருங்க. அதுக்காக உடனே கடவுள் பரிசு கொடுத்தார். இப்போ நாம திருச்சபையில நடக்கக்கூடிய இந்த காரியத்தெல்லாம் நம்புறோம். எதுக்கு? அந்த அரசவைக்குரிய அடையாளங்களாக இதெல்லாம் இருக்குது. விண்ணக பேரின்பத்தினுடைய அடையாளங்களாக இது இருக்குது. அப்ப அதனால நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். இது நமக்கு கஷ்டமா இருக்குது. இப்ப கோயிலுக்கு வரணும், பூசை பார்க்கணும், 8 மணிக்கு பூசைனா 8 மணிக்கு வந்து நிக்கணும். இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற நம்பிக்கையாளர்கள் நினைச்சபடி கோயிலுக்கு போலாம், வரலாம். பட் நமக்கு அப்படி அல்ல. அப்போ நமக்கு ஏன் இந்த நெருக்கடிகள், இடுக்கமான வாயில் வழியை நுழையக்கூடிய அழுத்தங்கள், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினார்கள் இந்த புனிதர்கள். இதன்படிதான் அவர்கள் செயல்பட்டார்கள், வெற்றியடைஞ்சார்கள். ரத்தத்தை, தங்களுடைய ஆடைகளை ரத்தத்திலே தோய்த்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன? ரத்த சாட்சியா நின்னாங்க. இன்னைக்கு இந்த புனிதர்களை வணக்கத்துடன் நினைவு கூறுவதால், இந்த வணக்கத்திற்கும் வணங்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒர்ஷிப் அப்படிங்கிறது வெனரேட், ஆங்கிலத்துல 2 வார்த்தை வித்தியாசமா இருக்குது. நம்ம இதை வந்து தமிழ்ல போடும்போது வணக்கம், வணங்குதல், இது ரெண்டையும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வணங்குதல் என்பது கடவுளுக்கு தான், அடோரேஷன், ஒர்ஷிப்னு சொல்ற பாத்தீங்களா, அது வந்து கடவுளுக்கு தான். ஆனா இந்த வணக்கம், வெனரேட், இப்ப நீங்க நம்மளுடைய தலைவர்கள் இறந்துடுறாங்க, அப்ப நம்மளுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் அவங்கள போய் பூவெல்லாம் போட்டு அவங்களுக்கு கும்பிடுவாங்க. அப்ப இது என்னன்னா, இது வெனரேஷன், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே கொடுக்குறாங்க.
இப்ப பாருங்க, இதைத்தான் திருச்சபை நமக்கு கொடுக்க அழைப்பு விடுக்கிறது. புனிதர்களை பொறுத்த மட்டும் திரு அவையின் மிக தொன்மை வாய்ந்த மரபுப்படி, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, மிக தொன்மை வாய்ந்த மரபுப்படி. ஏதோ நேத்து தான் இது ஆரம்பிச்சிச்சின்னு இல்லை, நம்ம தான் நேத்து பிறந்து வந்திருக்கிறோம், நமக்கு வயசு 30 20 அப்படி இருக்கும். தொன்மை வாய்ந்த மரபுப்படி ஆண்டவர், புனித கன்னிமரியா, புனிதர் ஆகியோரின் திருவுருவங்கள் நம்பிக்கையாளரின் வணக்கத்திற்காக கோவில்களில் வைக்கப்படும். இது திருச்சபை கொடுத்திருக்கிற நமக்கு கட்டளை பாருங்க. வைக்கப்படும் அப்படின்னா வைத்தா வைக்கலாம், வைக்க வேணாம்னா விட்டுடலாம் இல்ல, வைக்கப்படும். அங்கே நடைபெறும் நம்பிக்கையின் மறை நிகழ்வுகளுக்கு நம்பிக்கையாளரை இட்டு செல்லும் வண்ணம் அவை அமைக்கப்படும். அந்த நம்பிக்கையாளர்களை அழைத்து செல்கிற அடையாளமாக அது இருக்கும். நம்பிக்கையினுடைய மறை நிகழ்வுகளுக்கு நம்பிக்கையாளரை இட்டு செல்லும் வண்ணம் அதான் பர்பஸ். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுருவ சிலை அங்கே பாடுகளினுடைய சிலை இருக்குதுன்னாக்க அது நம்மை அழைத்து செல்லுது. மாதாமாவுடைய சிறுவத்தை வச்சிருக்கிறோம்னாக்க அவங்க எப்படி அந்த வழிபாடுகளை எல்லாம் ஆண்டவரை எதிர்கொண்டு சென்றார்கள், அதுதான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அடுத்ததாக சொல்லப்படுது, ஆகவே அவை வரைமுறையின்றி எண்ணிக்கையில் மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுத்தி 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 கோயில் பூரா சுருவத்தை வச்சுக்கிட்டு நீ இருக்கக்கூடாது, அது நம்முடைய நோக்கம் அல்ல. வரைமுறைக்கு எண்ணிக்கையில் மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையாளரின் கவனம் திருநிகழ்ச்சியிலிருந்து சிதறிவிடா வண்ணம் அத்திரு உருவங்கள் சரியான ஒழுங்குமுறையில் அமைக்கப்படும். இப்போ பாருங்க, இது நம்ம இப்போ இங்கே வச்சு கோயிலில் பூசை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சில பீடங்கள் என்ன செய்வாங்க, தனியாக அமைத்து அங்கே தனியாக வச்சுருப்பாங்க. சில பேர் அந்த வெனரேட் பண்ணுறவங்க அங்கிட்டு வெனரேட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம். வழக்கமாக ஒரே புனிதரின் திருவுருவம் ஒன்றுக்கு மேல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம உடனே மாற்றி ஆகணும். இங்கே ஒரு சுருவம், அங்கே ஒரு சுருவம், அங்கே ஒரு சுருவம் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக திருவுருவங்களை கோவிலில் வைத்து அணி செய்வதில் திருக்கூட்டம் முழுவதின் இறை பற்றையும் திருவுருவங்களின் அழகு, அவற்றின் மாண்பு ஆகியவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அந்த சுருவம் அப்படியே பழசு படை அடிஞ்சு போய் அப்படியே அந்த இடத்துல அவமானத்தின் அடையாளமா இருக்கக்கூடாது. அதனுடைய அழகு, அதனுடைய மாண்பு, இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த 2 பகுதி பேராகிராஃப்ல 318 என்கிற அந்த எண்ணிக்கையில திருவுருவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதனாலதான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் குழம்பிக் கொள்ளவே வேண்டாம். ஏன் ஆலயத்துல நம்ம சுருவம் வைக்கிறோம்? இந்த வழிபாடுங்கிறது ஒரு பீடத்துல நடக்கிறது தான் வழிபாடு, முக்கியமான வழிபாடு, அந்த திருப்பலி. அங்க எங்கேயாவது குருவானவர் பார்த்துருக்கீங்களா? நம்ம சுருவத்தை தூக்கிட்டு சுத்தி சுத்தி வரோமா? அங்க ஏதாவது நம்ம செய்யறோமா? இல்லை. இதுக்கு வெளியில நடக்கிற சில பேராலிட்டர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். பக்தி முயற்சி சார்ந்த காரியத்துல இது நடக்கும். அது அந்த புனிதரை மகிமைப்படுத்த, அது அந்த வெனரேட் பண்ற, வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு அடையாளமாக நம்ம அதை செய்யறோம். அது வேற. ஆனா வழிபாட்டுக்குள்ள திரு அவை கொடுத்திருக்கிற கட்டுப்பாடுகளின்படி இந்த சுருவங்கள் இடம்பெறுவது கிடையாது. ஆகவே இந்த காரியத்தை நீங்க கோயில்களில் சுருவம் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை சந்தேகம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, இந்த எண்ணின்படி, இந்த கருத்தியலின்படி, திருச்சபையினுடைய படிப்பினையின்படி நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் வேறு யாராவது உங்களிடத்துல ஆர்கியூ பண்ணாங்கன்னா நீங்கள் ஆர்கியூ பண்ண தேவையில்லை. நம்மளுடைய விவிலியமும் சரி, நம்மளுடைய நம்ம வழிபாட்டு முறைகளும் சரி, அது விவாதத்திற்கானது அல்ல, அது வாழ்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த சிந்தனையோடு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக அன்போடும் இரக்கத்தோடும் நட்போடும் பயணிக்க இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.